ஹாய் எவ்ரிவன். முன்னாடியே நம்ம இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி அவனோட ஐலாண்ட் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கேஸ் அண்ட் எஸ்பெஷலி எப்ஸ்டீன்ஸ் பிரைவேட் ஐலாண்ட் அந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் பத்தி ஜஸ்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு லார்ஜஸ்ட் பேட்சஸ் ஆஃப் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டாங்க. அதுல 3 மில்லியன் பேஜஸ் அலாங் வித் thousands ஆஃப் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருந்தது. இது என்ன ஆக்டுக்கு கீழே வருதுன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். இது எப்படி அப்படின்னா FBI அண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த கிரைம பத்தி கண்டுபிடிச்சதான தெரிஞ்சதான விஷயத்த பப்ளிக்கா ஓபன் பண்றது. இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ல எல்லாமே டம்ப் பண்ணி அமைச்சிருக்காங்க. லைக் பெட்ரூம்ஸ், பூல், பிசார் ரூம்ஸ், அப்புறம் வால்ல இருக்க மாஸ்க், இந்த கிரீப்பி டென்டிஸ்ட் லைக் சேர் எல்லாமே அப்படியே காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சியா காட்டியிருக்கோன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்க அபியூசஸோட டீடைல்ஸோ இல்ல போட்டோஸோ எதுவும் கிளியரா காட்டல. அண்ட் விக்டிம்ஸ் எல்லாருமே இவங்களோட அபியூசஸோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வராங்க. இதனால யூரோப்பியன் பாலிடிக்ஸ் பாதிக்கப்பட்டுதான் வருது. சம் லீடர்ஸ் அபிஷியல் கண்ட்ரீஸ் லைக் நார்வே அண்ட் யூகே எல்லாம் பொலிட்டிக்கல் வைஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வரனால சில பேர் ரெசிக்னேஷன் கூட பண்ணிருக்காங்களாம். இந்த அபியூஸ் பண்ணப்பட்ட அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் கிட்ட ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. டன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருந்தும் இதுக்கான ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிளையண்ட் லிஸ்ட்ல ஏதோ தப்பான ஆக்டிவிட்டி இல்லன்னு சொல்லி வெரிஃபை பண்ணவே முடியலையா. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா இந்த தலை லாமா இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா டினை பண்ணிருக்காங்க நான் எந்த தப்புவே பண்ணல அப்படின்னு. இத பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செக்ஸ் டிராபிகிங் பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது, ஆனா அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சில்ட்ரன் கிட்னாப்பிங் அண்ட் செக்ஸ் டிராபிகிங் அப்படிங்கிறது இல்லீகல் பிசினஸ் கிரைம். இது மோஸ்ட்லி பணத்துக்காகவோ டிமாண்டுக்காகவோ கண்ட்ரோலுக்காகவோ நடக்குது. இதுல சில கிரிமினல்ஸ் குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இது ஒரே டைம் பண்ற கிரைம் கிடையாது. இந்த டிராபிகர்ஸ் ஒரு சைல்டா ஒரு குழந்தைய பல தடவை செல் பண்ணி கண்டினியூஸா இல்லீகல் ப்ராஃபிட் earn பண்றாங்க. அதனாலதான் இந்த கிரைம் எல்லாம் டேஞ்சரஸ் அண்ட் ஆர்கனைஸ் நெட்வொர்க்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் வந்துட்டு டிமாண்ட் பண்றாங்க. இந்த செக்ஷுவல் பிரெடிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மைனர் பொண்ணுங்க வேணும் அப்படின்னு. ஏன் சின்ன பொண்ணுங்களே செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க கிட்ட கண்ட்ரோல் வந்து ஈஸியா கிடைக்கும். அவங்கள ஈஸியா பயன்படுத்திடலாம். ஏன்னா அவங்கனால ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஏதாவது காரணம் காட்டி ஏதாவது பண்ணிடலாம். அதனாலதான் டிராபிகர்ஸ் அவங்கள அதாவது மைனஸை யூஸ் பண்றாங்க அண்ட் கிட்னாப் பண்றாங்க. இது பவர் அண்ட் டாமினேஷன் மைண்ட் செட் கூட லிங்க் ஆகிருக்கும். லைக் நாட் ஜஸ்ட் மணி, ஆனா கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு. டிராபிகர்ஸ் ரேண்டமா எல்லா குழந்தைங்களையும் கிட்னாப் பண்ண மாட்டான். மெயினா இந்த ஏழை பேக்ரவுண்ட சேர்ந்த குழந்தைங்க, அப்புறம் வீட்டை விட்டு ஓடிட்டு வந்த குழந்தைங்க, ஆசிரமத்துல வளர்ற குழந்தைங்க, சோஷியல் மீடியா மூலமா ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மாடலிங் சான்ஸ் இருக்கு, லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ட்ராப் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோவா வந்து பிளைண்ட் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க பின்னாடி போறது. இப்போ டிராபிகிங் அப்படிங்கிறது பிசிக்கல் கிட்னாப் மட்டும் கிடையாது. இப்போ ஆன்லைன் டிராபிகிங் அதிகமா இருக்கு. எப்படின்னா கேமிங் ஆப்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல, சாட் ஆப்ஸ் மூலியமா போட்டோஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது, அதை வச்சு செக்ஷுவல் கான்டென்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, இதுதான் செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அவேர்னஸ் இல்ல அப்படின்னா டிராபிகர்ஸ் ஈஸியா மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதனாலதான் எஜுகேஷன் அண்ட் ஓபன் கம்யூனிகேஷன் குழந்தைங்க கூட இருக்கிறது நல்லது. குழந்தைங்களே நோட் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் கிஃப்ட் வந்ததா இல்ல போன் கால்ஸ் வருதா அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இந்த கண்ட்ரி வைஸ்னு பார்த்தா டாப் 10 ரேங்கிங் கண்ட்ரிஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது எக்ஸாக்டா டாப் 10 ரேங்கிங்னு சொல்றது கஷ்டம் தான். ஏன்னா எல்லா கண்ட்ரி ரிப்போர்ட்ஸும் டேட்டாவும் டிஃப்ரெண்டா இருக்கும். சில நேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பெட்டர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும். எவ்வளவு நம்பர்ஸ் எக்ஸாக்டா காணாம போனாங்க அப்படிங்கிறது. சில கண்ட்ரீஸ்ல வந்துட்டு காணாம போயிருந்தா கூட அது ரிப்போர்ட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. சோ இந்த ரேங்கிங்க வச்சு இல்லாம ஹை லெவல் ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன் அண்ட் டிராபிகிங் கன்சர்ன் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ல வருஷத்துல ஆயிரக்கணக்கான குழந்தைங்க காணாம போயிருக்காங்கன்னு ஃபைல் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால எல்லாம் குழந்தைங்க ஒரு வயசுக்கு அப்புறம் வீட்லயே இருக்க மாட்டாங்க, வெளியே ஓடி போயிருவாங்க. மேபி அது கூட அதிகமா இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செக்ஸ் டிராபிகிங்காக கடத்தப்படுற குழந்தைங்க அதிகமா இருக்காங்க. இந்தியான்னு எடுத்துட்டோம்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன் இங்கதான் ரிப்போர்ட் பண்ணப்படுறாங்க வருஷத்துக்கு. அதுவும் இந்த வறுமையா இருக்கும்ல அந்த ஸ்டேட்ல எல்லாம் நிறைய பேர் காணாம போறாங்க. சில குழந்தைங்க ஃபோர்ஸ்ட் லேபர் ஆர் செக்ஷுவல் நெட்வொர்க்குக்காக விற்கப்படுறாங்க. கவர்மெண்ட்டும் போலீஸும் என்னதான் இதை தடுத்தாலும் வறுமை நிமித்தமா தங்களுடைய குழந்தைங்களே விக்கிற ஆட்களும் இருக்கு. நைஜீரியா எடுத்துட்டோம்னா நைஜீரியால இதே சைல்ட் டிராபிகிங் அண்ட் கிட்னாப்பிங் இருக்கு. நெக்ஸ்ட் பாகிஸ்தான்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காலயும் இதேதான் இருக்கு. யுனைடெட் கிங்டம், கனடா, பிரேசில், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ். சோ இந்த 10 கண்ட்ரி தான் மோஸ்ட் மிஸ்ஸிங் சில்ட்ரன் இருக்கிறதான நாடுகள். அண்ட் இப்ப இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க இன்னொரு பயம் என்னன்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி ஆர்கன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு. இது சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகுற மாதிரி காமன் கிரைம் எல்லாம் கிடையாது. ஆர்கன் டிராபிகிங் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கு. ஆனா அது யூஸ்வலி புவர் அடல்ட்ஸ் டார்கெட் பண்ணி கிட்னியை செல் பண்ணி வைக்கிறதான கேஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த ஆர்கன்ஸை ரிமூவ் பண்றது மெடிக்கலா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பிளட் குரூப் மேட்ச் ஆகணும், ப்ராப்பர் சர்ஜிக்கல் செட்டப் வேணும், ஆர்கனை ஃபியூ ஹார்ஸ்க்குள்ள டிரான்ஸ்பிளேட் பண்ணணும். இது ஒரு சீக்ரெட் கேங் மட்டும் பண்ண முடியாது. டாக்டர்ஸ், எக்யூப்மெண்ட், ஹாஸ்பிட்டல் லெவல் சப்போர்ட் தேவைப்படும். இது கிரிமினல்ஸ் கிட்ட ரிஸ்கி அண்ட் டிஃபிகல்ட் ஆபரேஷனும் கூட தான். ஆனா இதுக்கான செட்டப் அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்கன் டிராபிக்கு கூட அதுக்காக கூட கடத்தப்படலாம்.
ஆனா ஆர்கன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது மத்த இது கூட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஏன்னா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோய்டேஷன், ஃபோர்ஸ்டு பெக்கிங், சைல்ட் லேபர், இல்லீகல் அடாப்ஷன் ஸ்கேம்ஸ், ஆன்லைன் பிளாக்மெயில் இது எல்லாத்தையும் காட்டிலும் ஆர்கன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது கம்மிதான்னு சொல்றாங்க. இப்போ எப்ஸ்டீன் கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் பேசப்படுது. என்னன்னா எப்ஸ்டீன் கேஸ்ல பிளாக் கேர்ள்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான அபிஷியல் ப்ரூஃப் எதுவும் இல்ல. ஏன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சது கோர்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் விக்டிம் டெஸ்டிமனிஸ் மூலமா தெரிஞ்சது. எப்ஸ்டீன் அண்ட் மேக்ஸ்வெல் வந்துட்டு இந்த வல்னரபிள் டீனேஜ் கேர்ள்ஸ் டார்கெட் பண்ணினாங்க. ஆனா எல்லா விக்டிம்ஸும் லிஸ்ட்ல பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணப்படல. நிறைய சர்வைஸ் அவங்களோட ஐடென்டிட்டியா பிரைவேட்டுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால விக்டிம்ஸ் எந்த ரேஸ், பேக்ரவுண்ட், கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டேட்டா இன்னும் கிடையாது. இந்த கிளைம் ஏன் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஆன்லைன்ல அப்படின்னு பார்த்தா ஒரு பேட்டர்ன் போட்டு தேடுவாங்க. ரேஸ், ஏஜ், நேஷனாலிட்டி மாதிரி. ஆனா இது ஆஃபன் ஸ்பெகுலேஷன் தான். டிராஃபிக்கர்ஸ் யூசுவலி ரேஸ் அடிப்படையில சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பாக்குறது இமோஷனல் வல்னரபிள் கிட்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிற குடும்பங்கள், ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடிஞ்ச கேர்ள்ஸ். ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் முக்கியம் ரேஸை தாண்டி. எப்ஸ்டீன் கேஸ்ல இருந்த நிறைய விக்டிம்ஸ் பப்ளிக்கா இன்னும் நெக்ஸ்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட ரிலேட் ஆகுற பாலிட்டிஷியன் எடுத்துட்டா டொனால்ட் ட்ரம்ப். இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆனதுல பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டோரி அது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான். நிறைய இமெயில்ஸ்ல அவரை குறிப்பிட்டிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ல ஒரு இமெயில கிஸ்லின் மேக்ஸ்வெல்க்கு எழுதும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட் டாக் தட் ஹாஸ் நாட் பார்க்ட் இஸ் ட்ரம்ப் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் பத்தினதான மெயில் அதுல இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும், இது எப்படி சொல்றது நான் சொல்றேன். சிம்பிள் மீனிங் சொல்லணும்னா, ஒரு வீட்டுல திருட்டு நடக்குது. நார்மலா நாய் இருந்தா என்ன பண்ணும்? அந்த திருடன் வந்தோன்னு கொலைக்கும். ஆனா அந்த நாய் கொலைக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த நாய்க்கு ஆல்ரெடி திருடன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த நாய் அமைதியா இருந்திருக்கு. இப்போ புரிஞ்சுதா? ஒருவேளை ட்ரம்போட பேர் இதுல அடிபடாம இருந்தா, ட்ரம்ப் குற்றவாளின்னு எல்லாருனாலையும் பேசப்படாம இருந்தா, ட்ரம்ப் இதுக்காக குரல் கொடுத்திருப்பாரு. இது தப்பு, இப்படி விட்டுருக்க கூடாது, இதுல வந்து எல்லா பேரும் அரெஸ்ட் பண்ணப்படணும், அப்படி இப்படின்னு பேசிப்பாரு. சும்மாவே அவர் பேசுவார் இல்லையா? அப்போ இவர் பேர் அடிபடும் போது மட்டும் அமைதியா இருக்காரு. சோ கண்டிப்பா ட்ரம்ப் இதுல தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருனாலும் பேசப்படுது. இந்த நியூஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரே நேரத்துல நீதிமன்றமோ சட்ட விசாரணையோ ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. அண்ட் எப்பவும் போல எல்லா அரசியல்வாதிங்க மாதிரியும் என்னோட ஆப்போனன்ஸ் எனக்காக பிளான் பண்ணப்பட்ட சதி பண்ணப்பட்ட விஷயம் தான் இது அப்படிங்கிறாரு. இந்த ட்ரம்ப் பிரஸ் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு இந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் கிட்ட கூட ரொம்ப திமிரா பேசியிருப்பாரு, இன்சல்ட் பண்ணியிருப்பாரு. இது என்ன காட்டுது அப்படின்னா, எப்ஸ்டீன் இஷ்யூ கூட அவருக்கான இருந்ததான பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்சனல் இரிட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான காரணமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டீனுக்கு இருக்கிறதான நட்பு 1990லயே இருந்திருக்கு. நிறைய டைம் எப்ஸ்டீன் கூட பிரைவேட் ஜெட்ல போயிருக்காரு. கிஸ்லின் மேக்ஸ்வெல் கூட ஃபிளைட்ல போயிருக்காரு. இதுல அவர் மேல கிரிமினல் கண்டக்ஷன் எதுன்னு இல்லைனாலுமே இவங்க இந்த தொழில் பண்றாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்ப இவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூட சுத்துறதும் தப்பு தானே. நெக்ஸ்ட் பார்த்தா பில் கிளின்டன் எடுத்துக்கலாம். இவர் யுஎஸ் ஃபார்மர் பிரசிடென்ட் இல்லையா? இவரோட போட்டோஸ் ஜெஃப்ரி கூடயும் மேக்ஸ்வெல் கூடயும் நிறைய வந்திருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட எல்லாம் பேசுறதை நிறுத்திட்டேன் அண்ட் அவர் இப்படி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அது எப்படி தெரியாம இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த விஷயத்துக்காக தான் அப்ரோச் பண்ணுவான். நிறைய ஈவென்ட்ல கூட இருந்திருக்காங்க, நிறைய டைம் டிராவல் பண்ணிருக்காங்க ஒன்னா. அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கும்? ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி பில் அண்ட் ஹிலேரி கிளின்டனை டெஸ்டிமனிக்காக கூப்பிட்டிருக்காங்க. இது பத்தி தானே இருக்கிற கனெக்ஷனுக்கு. அண்ட் ஆல்சோ எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கிறதான அந்த மெயில் பாக்ஸ்ல வந்துட்டு ஐ ஹேவ் அ கிரஷ் ஆன் யூ அப்படிங்கிறதான கிளின்டன் கிட்ட இருந்து போயிருக்கிறதான விஷயத்தையும் ஃபேக்ட் செக்கர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் வெரிஃபை பண்ணப்படல. ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் அண்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தின அப்டேட்ஸ் பார்க்கலாம். அண்ட் இவர் கூட இருக்கிறதான தொடர்பு சில டீடைல் சர்ஃபேஸ் ஆனதுனால ரொம்ப அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணிருக்காரு. அக்கார்டிங் டு நியூலி ரிலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த இமெயில் எக்ஸ்சேஞ்ச் ரெஃபரன்ஸ் என்ன காட்டுது அப்படின்னா, ஆர்எஃப்கே ஜூனியர் ஒன்ஸ் வெண்ட் ஆன் அ டைனோசர் போன் ஹண்டிங் ட்ரிப் வித் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அண்ட் கிஸ்லின் மேக்ஸ்வெல் இன் த டெக்கோடாஸ் மெனி இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்றாங்க. இது 2012ல ஒரு கேஷுவல் அவுட்டிங் போல டிஸ்கிரைப் பண்ணப்படுது. வேர் ஆல் ஆஃப் தெம் சர்ச்ட் ஃபார் த ஃபாசிலை தேடுறதுக்காக. இந்த ஆர்எஃப்கே ஜூனியர் அவரோட வைஃப் மேரி கென்னடி எப்ஸ்டீனோட பிரைவேட் ஜெட்ல நிறைய டைம் போயிருக்காங்க 1990ஸ்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்ஸ்டீனோட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது செக்ஸ் கிரைம்ஸ்க்கு முன்னாடி போனது. அவர் கூட இந்த இன்ட்ராக்ஷன் வந்துட்டு ஒரு சோஷியல் கிரிமினலா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது கென்னடியோட வைஃப் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதுக்கு எப்ஸ்டீன் வந்து மெயில்ல ரிப்ளை பண்ணியிருக்காரு, வூப்ஸ் அப்படின்னு. அதனால ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஒன் வேர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பார்க் ஆயிருக்கு, இதுல ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எப்பவும் போல எவிடன்ஸ் கிடையாது. டைலாமா இவன் 150ல இருந்து 170 டைம் வரைக்கும் இவனோட பேரு அடிபட்டிருக்கு இமெயில்ஸ்லயும் டாக்குமெண்ட்ஸ்லயும். சோ எல்லாருமே நம்புறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஈவென்ட்ல அண்ட் எல்லா விஷயத்திலயும் இவன் கூட இருந்திருக்கான் அப்படின்னு. டைலாமா இது அபிஷியலா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்து இதுல பேர் வந்த எல்லாருமே டினை தான் பண்ணிருக்காங்களே தவிர யார் அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆனா ஆக்சுவல் எவிடன்ஸ்னு பார்த்தா மீட்டிங்கானதா இருக்கட்டும், பர்சனல் கான்டாக்ட், அப்புறம் ஜாயின் போட்டோஸா இருக்கட்டும், ஃபிளைட் லாக்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் லிங்க்ஸா இருக்கும், இதுல எதுலயும் அவன் பேர் கிடையாது. ஆனா மெயில்ல 170 டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸும் அவன் பேர்ல இருக்கு.
எலான் மஸ்க்கும் எப்ஸ்டீனோடதும் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் இமெயில்ஸ் 2012 இருந்து 13 வரைக்கும் இவரோட பேர் அடிப்படுது. அந்த இமெயில்ல எலான் மஸ்க் வந்துட்டு எப்ஸ்டீன் கிட்ட கேட்டிருக்காரு, அதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க எப்ஸ்டீனோட பிரைவேட் ஐலாண்ட்ல எப்போ வைல்டஸ்ட் பார்ட்டி நடக்கும் உங்களோட ஐலாண்ட்ல அப்படின்னு சொல்லி மஸ்க் கேட்டிருக்காரு. எப்ஸ்டீனும் கூட அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு, இந்த மாதிரி சஜஸ்டட் டேட்ல வந்தா இந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு சொல்லி எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃபரும் காட்டியிருக்காரு. ஆனா எலான் மஸ்க் போகல. இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்த போது எலான் மஸ்க் வந்து என்ன சொல்றாரு பப்ளிக்கா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி என்னோட பேரை என்னோட ரெப்யூட்டேஷனை கொலைக்கிறதுக்கு பண்ணதான பிளான் அப்படின்னு. அண்ட் எலான் மஸ்க் சொல்றாரு, எனக்கு இதுக்கான இன்விடேஷன் நிறைய டைம் வந்தும் நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணல, நான் போகவே இல்லை, ஆனா எனக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சில ஆன்லைன் போஸ்ட்ல எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்ஸ்டீனோட ஃபைல் வந்துட்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகவே கிடையாது, அதுல பவர்ஃபுல் ஃபிகர்ஸ் நேம் இருக்கு, இது கொஞ்சமான ஃபைல்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கண் தொடைப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தட் அதை டிலீட் கூட பண்ணியிருக்காரு. எலான் மஸ்கோட பொண்ணு விவியன் வில்சன் அப்படிங்கிறவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க பப்ளிக்கா, அவங்க வந்து ஏதோ ஒரு ஐலாண்ட்ல இருந்த மாதிரியும், அதாவது எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு பக்கத்துல ஏதோ ஐலாண்ட்ல இருந்த மாதிரியும் ஹாலிடேஸ்க்கு அங்க போன மாதிரியும் போட்டிருக்காங்க. இப்போ பில்கேட்ஸுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இருக்கிற ரிலேஷன் பார்க்கலாம். பில்கேட்ஸோட நேம் எப்ஸ்டீன் கேஸ் ஃபைல்ல பெருசா வந்துட்டு 2019 புது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான். ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் வந்துட்டு செக்ஸ் அஃபெண்டரா கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறமா பில்கேட்ஸ் நிறைய டைம், அதாவது மல்டிபிள் டைம் மீட் பண்ணிருக்காரு எப்ஸ்டீனை. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் மோஸ்டா நியூயார்க்ல இருக்கிற எப்ஸ்டீனோட வீட்ல நடந்தது. இந்த மீட்டிங் இந்த டிஸ்கஷன் எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஹெல்த் ஃபண்டிங் ஐடியாஸ்க்காக பண்ணோம்னு சொல்லி பில்கேட்ஸ் சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இவனை மீட் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்றாரு. அண்ட் அவர் எப்ஸ்டீன் பிரைவேட் ஐலாண்டுக்கு நான் போனதே இல்ல அப்படின்னும், அவர் கூட எந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பும் நான் வச்சுக்கல அப்படின்னும் சொல்றாரு. இது ஃபுல்லா சேரிட்டி ரிலேட்டட் டிஸ்கஷன் மட்டுமே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. அண்ட் இது வெரிஃபை எவிடன்ஸா, அதாவது ஆன்லைன் கிளைம் தான் தவிர ப்ரூஃப் எதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா பில்கேட்ஸ், எப்ஸ்டீன் அண்ட் சம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், அதாவது எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது பில்கேட்ஸுக்கு இந்த எஸ்டிஐ அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததா சொல்றாங்க. எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல போய் நிறைய பேத்து கூட கனெக்ஷன்ல இருந்ததால. இது தமிழ்ல சொல்றதுக்கு இல்ல, வேற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹெச்ஐவி, ஹெச்பிவி அந்த மாதிரி. ஆனா அவர் எஸ்டிஐ மெடிகேஷன் எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. மேபி அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் மறைச்சிருக்கலாம். இன்னொன்னு பார்த்தா ஸ்டீவ் பத்தி பார்க்கலாம். ஸ்டீவ் அண்ட் ஜெஃப்ரி எப்படிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா, அவனோட பேரு 400 டைம்க்கு மேல இமெயில் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. 2030 வந்த இமெயில்ஸ்ல எப்ஸ்டீன் வந்துட்டு இந்த ஸ்டீவ் கூட கனெக்ட் ஆயிட்டு, அதாவது மல்டிபிள் விமனோட டீடைல்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இவன் அனுப்பியிருக்கான். சில இமெயில்ஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வெதர் அந்த விமன் வந்துட்டு ப்ரோவா இல்ல சிவிலியனா அப்படிங்கிற ரெஃபரன்ஸ், அதாவது பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனோட. அண்ட் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அவ வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க என்னன்னா, இது அடல்ட் உமன் பத்தின மூவி பத்தின அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பி, நான் எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போனதே கிடையாது, எப்ஸ்டீன் கூட இருந்ததே எனக்கு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது ஸ்டீவ் அப்படிங்கிறவரு ஜெயிண்ட் ஓட கோ ஓனர். கிட்ட வந்துட்டு எந்த கிரைமும் இல்லைன்னு எதுவும் சார்ஜ் பண்ணல, ஏன்னா எவிடன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் சர்ஜே பிரின். சோ அவனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த சர்ஜே பிரின் வந்துட்டு ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்காக, அதாவது டின்னர்ஸ் அண்ட் மீட்டிங்காக அழைக்கப்பட்டிருக்காரு. லைக் எதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா எப்ஸ்டீனா, அப்புறம் டெக் லீடர்ஸ் எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், லாரி பேஜ் அவங்க கூட. இந்த மெயில் வந்துட்டு மேக்ஸ்வெல் அண்ட் பிரின் வந்துட்டு சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு சோஷியல் கேதரிங்ஸ் இருந்ததான மெயில் குறிக்குது. ஒரு மெயில்ல மேக்ஸ்வெல் வந்துட்டு பிரின்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, எப்படின்னா எப்ஸ்டீனோட நியூயார்க் மேன்ஷன்ல டின்னர் சாப்பிட்டு நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கு அந்த டின்னர் நடந்துச்சா, ஃபன் பண்ணாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படல. இந்த பிரின்னும் கூட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட சில போட்டோஸ்ல எல்லாம் இருக்காரு. ஹவார்ட் அப்படிங்கிறவருக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேத்துக்குள்ள பிசினஸ் டீலிங் இருந்திருக்கு, அதாவது அட்வர்டைசிங் டெக்னாலஜி கம்பெனி கால்ட் ஆட்ஃபின் அப்படின்னு. ஸோ 2012 இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன அப்படின்னா 2011 மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹவார்ட் என்ன சொல்லியிருக்காரு, 2005 இவர் கூட இருக்கிறதான கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த ஆளோட ஐலாண்டுக்கு இவங்க வைஃபு குழந்தைங்களும் போயிருக்காங்க. அண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விசிட் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது, இனிமேல் அவனோட ஐலாண்டுக்கு போவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது நடந்தது 2005. கெவின் வாஷ் தெரியுமா? இந்த கெவின் வாஷ் டொனால்ட் ட்ரம்ப் நாமினேட்டட் ஃபெடரல் ரிசர்வ், அதாவது சேர்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ்ல வருங்கால தலைவரா நாமினேட் பண்ணப்பட்டாரு. அண்ட் புதுசா ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ல கெஸ்ட் லிஸ்ட்ல இவரோட பேர் இருந்தது. இதுல டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ரோமன் அப்ராமோவிக், மார்த்தா ஸ்டூவர்ட் அப்படிங்கறதான விஐபி நேம்ஸோட சேர்ந்து 43 பீப்புள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த வாஷோட நேமும் இருந்தது. இது ஒரு கிறிஸ்மஸ் கேதரிங் இன்வைட் ரிலேட்டட் மெசேஜா இருந்தது, பாசிபிளி ஃபார் அ பார்ட்டி அவங்க ரீஜியன்ல, பாட்ஸோட ரீஜியன்ல. ஸோ இந்த வாஷ் வந்துட்டு ஃபெட் சீஃபா வந்து ட்ரம்ப் தான் நாமினேட் பண்ணாங்க. ஸோ அதனால மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி இந்த எப்ஸ்டீன் கூட கனெக்ஷன் இருந்து மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணனால தான் இவர் அவளுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் பல பல விஷயங்கள் இதுல இருந்துட்டே தான் இருக்கு. மெயில இவ்வளவு பவர்ஃபுல் பீப்புள் இருக்கிறதான ஃபைல் எப்படி பப்ளிக்கு இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா அவங்க வெளியே விட்டுருக்காங்க,
இப்ப எல்லாருமே சந்தேகப்படுறதான விஷயம் என்னன்னா, ஒருவேளை இந்த விஷயத்த வெளிய விட்டுட்டு பின்னாடி வேற ஒரு விஷயத்த செய்றாங்களோ அப்படின்னு எல்லாரும் டவுட் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டட் நியூஸோட இந்த வீடியோ போடுறேன். இதோட கன்டினியூஷன் வீடியோ. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப்